என்னென்ன அவர் படங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொன்று வித்தியாசமாக எதாவது பண்ணுவார். இப்போ ஜஸ்டின் ஃபஸ்ட்டு வந்தப்போ அவருடைய ஹைட்டுக்கும் அவர் பாடிக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது எம்ஜிஆர் ஜெயிப்பாரா இவர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில நேரங்களில் நார்த்துலேருந்து ஒரு குண்டுமணி மாதிரி ஒரு ஆள் வருவார், அவருக்கு கூட ஃபைட் நடக்கும் அன்பே வா படத்தில். இப்படியெல்லாம் இதாக இருக்கும். அதில் சிலதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு தடவை சரக்குன்னு குத்துவார் ஜஸ்டின். இவர் அப்படிங்கிற ஆடு எம்ஜிஆர் பட்டுச்சு போலக்குன்னா அப்புறம் அவன் சிரிக்கும்போது அப்புறம் இவர் சிரிச்சிட்டு மேலே இப்படி கையை எடுப்பார். பார்த்தா ஆப்பிளில் குத்து வாங்கியிருப்பார். அப்புறம் டப்புன்னு அடிக்கும்போது பார்த்தா அவன் மிஸ் ஆயிடுவான், வில்லை அவர் கையை அடித்து தூணில் இதாகி போகும். அப்புறம் கையை எடுப்பார், எடுத்துகிட்டு ஒரு செகண்ட் மூவ் வாட்ச் பார்ப்பார், வாட்ச் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு மறுபடியும் ஃபைட் ஸ்டார்ட். இந்த மாதிரி ஒரு படத்தில் வந்து நான் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறதுல ரொம்ப ஜுஜிபி மேட்ருங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அவர் படத்தில் வந்தது ஒரு சீனு. எந்த படத்தில்? ஒரு எம்ஜிஆர் படம் சொல்கிறேன் நான், ஏதோ ஒரு படம். அதில் வந்து டபுள் ஆக்டு, ஒரு எம்ஜிஆரை கொள்றதுக்காக இன்னொரு எம்ஜிஆரை கூப்பிட்டு வருவாங்க. அப்போது மாடியில் வந்து அவன் கீழே வரும்போது நீ ஈட்டியில் வீசி கெட்டிக்காரன் ஈட்டி வீசுறதுல அதுல எல்லாம் இந்த எம்ஜிஆர் கெட்டிக்காரன் வருவான், கையை அமைக்கிற கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே உப்பரிய மாதிரி அதில் நின்றுருப்பான். இப்போ திடீர்னு கீழே வந்துட்டான் அப்படிங்கும்போது பார்த்தா அந்த எம்ஜிஆரை வந்து கீழே இன்னொரு எம்ஜிஆர், நல்ல எம்ஜிஆர், அவரை வந்து கொள்றதுக்காக ட்ரை பண்ணும்போது அவர் டக்குன்னு கத்தி எடுத்துகிட்டு ஃபைட் பண்ணுவார். இப்போ ஃபைட் பண்ணிக்கிட்டே இருப்பார். இவர் பாயிண்ட் ஆஃப் இந்த எம்ஜிஆர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபைட் பண்ணால் சுற்றி வர 8 பேர் 10 பேர் எல்லாத்துக்கும் கூட அவ்வளோ பிரமாமல் அவர் ஃபைட் பண்ணுவார். இவர் இப்படி கையை ஓங்கினாலும் அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்பார். அந்த ஃபைட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரசிச்சு அப்படின்னு ஒரு சின்ன ரியாக்ஷன் ஒன்று கொடுப்பாரு. கூட வந்து யோ உன்னை கொள்றதுக்கு தானே கொண்டு வந்தேன், என்ன ஏற்ற மாட்டேங்க பிசியா அப்படின்னா பைத்தியமாக இருக்கு அப்படின்னா எவ்வளோ பிரமாமா ஃபைட் பண்ணா, இவ்வளோ வீரனாக்குறான். இப்போ ஏற்பட்ட வீரனை வந்து பின்னாலேருந்து நான் குதிச்சினா அப்புறம் என் வீரத்துக்கு என்னையா மரியாதை? இந்த மறால நேருக்கு நேர் ஃபைட் பண்ணால் தான் என் வீரத்துக்கே ஒரு மரியாதைன்னா அடி விசில் கிளப்பான் தேட்டரில். நேருக்கு நேர் யுத்தம் செய்ய காலத்தை எதிர்பார்க்கிறேன்.